வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜி பரமேஷ். இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கற்றது கையளவு ஜி பரமேஷ். இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல நடிகர் விஷால் அவர்களும் சந்தானம் அவர்களும் இணைந்து நடித்த மதகத ராஜா திரைப்படத்தை பத்தி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். இந்த படம் பல பிரச்சனைகளையும் தடைகளையும் தாண்டி ஜனவரி 12ஆம் தேதி வெளியான இந்த திரைப்படம் எல்லா மக்களையும் ரசிக்க வைக்கிற மாதிரி தான் இந்த திரைப்படம் இருந்திருக்கு. பொங்கல் அன்னைக்கு வெளியான திரைப்படங்கள்ல வசூல்ல நம்பர் 1ல மதகத ராஜா திரைப்படம் தான் இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த திரைப்படத்தில் விஷால் அவர்களுக்கும் சந்தானம் அவர்களுக்கும் 2 பேருக்கும் ரொம்ப ஈக்குவலான கேரக்டர். இந்த திரைப்படத்தில் யார் ஹீரோ அப்படின்னு கேட்க வைக்கிற அளவுக்கு தான் இந்த திரைப்படத்தில் 2 பேருக்குமே ரொம்ப ஈக்குவலான கேரக்டர் கொடுத்திருந்தாரு. இந்த படத்தில் நடிகர்கள் வரலட்சுமி சரத்குமார், அஞ்சலி, மறைந்த மிகப்பெரிய நடிகர் மனோபலா அவர்கள் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த திரைப்படத்தோட திரை விமர்சனம் இது கிடையாது. இந்த திரைப்படத்தோட வசூல் எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியிலே நம்ம சொல்ல போகிறோம். இப்போ இந்த திரைப்படத்துக்கு பட்ஜெட் 12 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகிருக்க வேண்டியது. இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் 15 கோடி. இப்போ 10 நாளில் இந்த திரைப்படத்தோட வசூல் 10 நாளில் 50 கோடி வசூல் சாதனையை இந்த திரைப்படம் பண்ணியிருக்கு. இந்த படத்தை ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்கு ஸ்டோரி வெங்கட் ராகவன், டைரக்ஷன் ஸ்டோரி இயக்குனரும் நடிகருமான சுந்தர்சி அவர்கள். ஸ்டோரியை 2 பேர் இந்த திரைப்படத்தில் எழுதியிருக்காங்க. இந்த படத்துக்கு இசையமைப்பாளரும் நடிகருமான விஜய் ஆண்டனி அவர்கள். 12 வருடங்கள் கழித்து ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த படம் நல்ல படமாக இருந்தால் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு பெற்று அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை அடையும். அப்படிங்கிறதுக்கு மதகத ராஜா திரைப்படம் தான் இதற்கு சரியான உதாரணம். மதகத ராஜா திரைப்படத்தோட வசூல் நிலவரத்தை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற இந்த சினிமா நியூ அப்டேட் காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பரமேஷின் கற்றது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.